நிச்சயமா இல்ல தாயே. பக்தர்களை தேடி வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாபா, தயவு செஞ்சு மன்னிக்கணும். நாங்க உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்றோம். இல்ல இல்ல, எனக்கு எந்தவித சங்கடமும் இல்ல. எப்படிமா இருக்க? உடம்பு நல்லா இருக்குல்ல? உங்க ஆசீர்வாதத்துல ஆரோக்கியமா இருக்கேன் பாபா. சொல்லுங்க, என்ன விஷயமா இப்ப என்ன வர சொன்னீங்க? பாபா, ரொம்ப நாளாவே சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக பிரம்மபுரி ஆச்சாரியர் தாண்டிகேஸ்வரர் ஆச்சாரியர்கிட்ட சிவலிங்கம் பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன். அது இப்ப தயாராயிடுச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். தெய்வ காரியம் நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஜெய் மகாகாளி. இன்னும் 11 நாட்களுக்குள்ள சிவலிங்கத்தை என்னைக்கு வேணும்னாலும் பிரதிஷ்டை பண்ணலாம். ஆனா என்ன பாபா? சிவலிங்கத்தை உங்க வீட்டுல வடக்கு திசையில தான் பிரதிஷ்டை பண்ணணும். உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு சுமங்கலி தான் வடக்கு திசையில பிரதிஷ்டை பண்ணணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. விஷ்ணு, சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாபா. நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். பாபா, அன்னைக்கு தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னோம். மறுபடியும் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டோம், மன்னிக்கணும். தொந்தரவு ஏதும் இல்லை விஷ்ணு. இது என்னுடைய பக்தர்கள் வாழக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எனக்கு தேவைப்படுற பெரிய பொக்கிஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்ப எப்படி தொந்தரவா? என்னது? எந்த பொருளை பத்தி நீங்க பேசுறீங்க பாபா? எல்லாம் உங்க நம்பிக்கை, அன்பு, விசுவாசம். சரி சரி கனிஷ்கா, உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வா. கனிஷ்காவா? யார் பாபா? வாய் தவறி சொல்லிட்டேனே. ச்சே, இப்ப என்ன பண்றது? சமாளிக்கிறேன். மன்னிக்கணும் தாயே, விஷ்ணு கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. கானிஷ்கானா எங்களோட மொழியில அந்நியர்கள்னு அர்த்தம். ஆமா, இந்த அந்நியன் யாரு? மன்னிக்கணும் பாபா, இவனை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் பேரு ராகேஷ். எனக்கு தூரத்து உறவு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. நல்லதே நடக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும். விஷ்ணு, என் கூட கொஞ்சம் வா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.